ஐயா, உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் கஷ்டம் இருப்பது இயல்புதான் அம்மா. நீ எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று எனக்கு விளக்கமாக சொல்லுகிறாய் என்றாகி நான் எதை சொல்லுகிறேன் ஐயா? ஈசன் விஸ்வாசன் பாடும் காதுமாநகரும் ஐயா ஐயா, அந்த காசி மாநகரத்தில் சிவபெருமான் வாழ்கிறாரே, அந்த காசி நாட்டை சேர்ந்தவன் தான் ஐயா இந்த பாவி. காசி நாட்டை சேர்ந்தவன் இவர்கள் யாராவது இருக்கும் காசிநாடு உங்கள் நாடு என்று சொன்னார். அம்மா ஐயா, என் கணவர் பேரை கேட்கிறீர்கள் ஐயா, என் கணவர் பேரை கேட்கிறீர்கள். ஒரு கற்பத்தரசியானவர் தன்னுடைய கணவன் பெயரை தன்னுடைய வாயால் எப்பொழுதுமே சொல்ல மாட்டார். காரணம் என்ன? மதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். கணவனுடைய பெயரை மனைவி சொன்னால் கணவருக்கு ஆயுள் குறைந்துவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஐயா. அதனால்தான் எப்பொழுதுமே பெண்கள் தன்னுடைய கணவர் பெயரை வாயால் சொல்ல மாட்டார்கள். என் சூழ்நிலையை என் கணவர் பெயரை சொல்ல வைக்கிறது. காசு நாட்டையே காசிராஜன் என்பார் ஐயா. ஐயா, காசு நாட்டை ஆளக்கூடிய காசிராஜன் ஐயா என்னுடைய கணவர். காசிநாட்டை ஆளக்கூடிய காசிராஜன் கணவர். அப்படி என்றால் என் தங்கை நல்ல தங்கையா? அம்மா, நல்ல தங்கை. இதற்கு ஏனம்மா இந்த நிலை அம்மா? உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு வெளிச்சது போல் அம்மா. என்னை பார்ப்பதற்கு இக்கோலத்திலா நீங்கள் வந்தீர்கள்? உன் தங்கையை பாருங்கள், நான் பல வேதனையை பாருங்கள். அம்மா, சத்தியத்தை காத்திருந்தேன் புத்தகம்
அவ பாரு வீட்டுல வர அவ கிட்ட வரத்துக்குள்ளே கிட்ட வரத்துக்குள்ளே கபடா ரூம் எல்லாம் எல்லாத்து கதவெல்லாம் இழுத்து போ சாத்து பாட்டு கதவெல்லாம் இழுத்து சாத்து எல்லாத்தையும் சாத்து எனக்கா அவனுக்கு டேய் சாத்துட்டு வச்சுக்க வர்ற சக்காலத்து வீட்டுல யாரும் இல்லைட்டு அப்படியே கண்டா போயிடுவாங்க அதே மாதிரி ஏண்டா ஃபீல் பண்றா அப்படி கூட அவர் கதை தரத்து உள்ள வந்தாலும் சரி நான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிருப்பேன் நீ உடம்பு சரியில்லாத படிச்சுக்க வந்து பார்த்துட்டு சக்காலத்து கட்டப்பட்டு அப்படியே ஓடி உங்க மாமா வீடு ஏன் தாய் வீடு தாண்டா சரி வாங்கடா அரண்மனை கொண்டு போ என்னடா இது அரண்மனைக்குள்ளே சென்று உங்களுடைய பதியை தீர்த்து அவர்கள் நினைத்தால் அரண்மனை வாசல் அழைக்கவே காசு பிடிக்கிறது அரண்மனைக்குள்ளேதான் அண்ணு இருப்பார்கள் எத்தனை குரல் கொடுத்தழைத்தும் என்னுடைய அண்ணி கதவை திறக்காமல் உள்ளே இருக்கிறார்களே. ஈசா, சர்வேசா, காசி வாழும் விஸ்வநாதா, ஏனையா இப்படிப்பட்ட சோதனை? இதனால் வரை இந்த பாவி உடையே வணங்கி இருந்தது உண்மையானால் அடைத்த கதவனை திறப்பதற்கு நீதான் வழி செய்ய வேண்டும். நதி உடைய கங்காதரா நாரினே கங்காதரா நதிகுடைய கங்காதரா நாரினே கங்காய் சொக்கநாதா
எங்க நாட்டுல பஞ்சப்புறம் சாப்பிட கூட வழியில்லை. அதனால நீ ஏன் இங்க வந்தே, நீ ஏன் இங்க வந்து கேட்கிறேன். நான் எங்க போவேன்? சொந்தமும் என்று நம்பி வந்தேன் போட்டார் மதியா. நீங்க எல்லாம் கொடுத்தீங்களா? நான் என்னன்னு சொல்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ண தெரியுமா? எல்லாம் வெற்றி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் கொண்டாட்டி ஒரு பக்கம் அங்க அங்க போய் வேலை செய்யறதால வீட்டுல உட்காந்துருந்தா வாங்க மாமிடா குழந்தை அடிக்காதீங்க அண்ணே. ஏதோ நடந்தது இருக்கும். கல்யாணம் பண்ணா இன்னும் ஆட்டோ எடுப்பாங்க போல. அங்க புளியா மரத்துல பொங்கிட்டு கிடக்குறாங்க. வாடி வாடி தேவையா வாடி. 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி. ஆமா உனக்கு. உன்னைய தாய் உனக்கு பண்றது கிடையாது. ஆமாம்மா. ஆமாடா. 10 வருஷம் ஏன் போற ஆட்டோ ஓட்டியா? அங்க என்ன வந்துக்குது? அங்க நோக்கற மரத்துல புளியா மரத்துல பொங்கிட்டு கிடக்குறாங்க. என்ன இது? சொல்லமா. இல்ல. சரி சொல்ல மாட்டாங்க. அண்ணே. சொல்லு. இப்போ உங்க இடத்துல பொன் பொருள் கேட்டோ நகரத்து கேட்டோ நான் வரல. எனக்கு நான் தாய் வீடு என் பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை கூட வேலை. குழந்தைங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு இருக்குமா? அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துங்க நாங்க போயிடுறோம். ஒரு வேலைக்கு அரைகளை அச்சு போட்டா கூட 10 பழுத்து விடுவோம். நல்லது 10 கிலோ அது மொம்மத்துன்னு ஒண்ணு அது காஞ்சி போய் வச்சுக்கலாம். காஞ்சி போய் வச்சுக்கலாம். மொத்த ஆள் போட்டா கூட 10 அது மூஞ்சி பாருங்க அம்மா. ராத்திரியே போய் 3 இலை இருக்கியா? அது விட கம்மியா எடுத்து நேரம் இல்ல என்ன பண்ணோம். கஞ்சி வந்துக்காரங்க என்ன பண்ணுதுமா? 10 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷம் முன்னே ஆமா அச்சு குத்தி புழு தண்ணின்னு அது கணக்கு பாரு. அங்க பாருங்க உள்ள. ஆமா ஒரு ரூம்ல கணக்குல ஆமா இருக்குது. அதுல ரொம்ப வேணாம் ஒரு சேர ஒரே சேர வச்சு போட்டு
சேர் அச்சு போட்டு அதை தண்ணி ஊத்தி பொண்ணு பார்த்த வெளியே எல்லாம் குடிச்சு ஓட்ட அப்படியா சரி அனுப்பிடுறேன் வர 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 டேய் நான் சொல்லிட்டேன் அச்சு அப்படியே முட்டை முட்டை அடிக்க வச்சிருக்கு அதை சொல்லிருக்கேன் ஆடி கொடுத்து எப்படி பார்ப்போம் நெருங்கிட்டியா இருக்குமா வேற எத்தா ஏமா இந்த பாப்பா கடவுளே இந்த கொடுமையெல்லாம் என்னைக்கு தீரப்போதோ என்னைக்கு ஒரு முடிவு வரப்போதோ ஆண்டவா பண்றது நாராயணா என் தாய் வீட்டிற்கு வந்து என் குழந்தைகளுடைய பசியை தீர்க்கலாம் என்று வந்தேனே இறைவா அந்த இடத்திலே பச்சை வாழவட்டையை வைத்து இந்த வாழவட்டையை வைத்து தீ போட்டு எரித்து இந்த கூடை ஆக்கி குடிச்சிட்டு போடி என்கிட்ட வேறே கிடையாது வருவேன் ஆமா இங்க இருந்து ஆத்தா வீட்டுக்கு 50 லாரி நெருவி வச்சிருக்கேன் ஆமா உங்க போட்டு கர்மம் பண்றாங்களா என் கஷ்டம்டா அம்மா கஷ்டம் சரி இத பாரு ஏய் என்கிட்ட வெறும் கிடையாது நான் பத்திரி அப்படி சொல்றேன் நீ பத்திரி தடுத்த பச்சை வாழை மரப்போது போட்டு பச்சை வாழை மட்டை அதே கொடுத்து அது எரிக்கும் அது வேவுதோ அது வேகலையோ ஒண்ணு கடை திருட்டு இந்த கதை தெரியுமா பச்சை வாழை மட்டை எங்கன்னா ஏறிமா எவ்வளவு எப்படி போடுவாங்க அதான் பத்திரியா கடா அதான் பத்திரி சரிம்மா ஏமா பச்சை தினம் பொதி கட்டி கொடுப்பா பாருங்க ஈசா சர்வேசா கருணை புரிய வேண்டும் கடவுளே புரிய வேண்டும் பத்தினி நாடையானா என் பக்தாவும் அவரையானா இந்த ஒரு நூல் கையிலானால் கூழ்பாடை பொங்க வழி செய்வாய் சொக்கனாரா வயிறு வெடிக்கும் தாளுக்குள்ள தண்ணி வச்சு விட்டோம் ஐயோ எத்தனை வச்சுறாங்க என் தாய் வீட்டிற்கு உங்களை அழைத்து வந்தால் உங்கள் பசியை தீர்க்கலாம் என்று அழைத்து வந்தேனே புறப்படும் பொழுதே சொன்னாரே உங்களுடைய தந்தை செல்ல தஞ்சால் போனால் அவருடைய மதிப்பு மரியாதையும் கிடைக்காது என்று பாவினான் அவருடைய வார்த்தையை கேட்காமல் உங்களை அழைத்துக் கொண்டு வந்தேனடா என்றாஜா வந்த இடத்திலே உங்கள் பசியை தீர்க்கலாம் என்று நினைத்தால் அந்த கூழ்பானையை எடுத்து என் தலை மீது உடைத்து விட்டாரே பாவி ராஜா வரும்பொழுதே உன் தந்தை என்ன வார்த்தை சொன்னான் ஐயோ நல்ல தங்கான் உன் தாய் வீட்டிற்கு சென்று உனக்கு மதிப்போ மரியாதையோ கிடைத்தால் திரும்பி நாட்டிற்கு வா இல்லை என்றால் நீ நாட்டிற்கு வரக்கூடாது என்று உரைத்தாரே இனி நான் என்னடா செய்ய போகிறேன் நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேனடா வருவீர் வருவீரடா வருவீர் வருவீரடா குடும்பத்தையே கலகலா வச்சுட்டு போயிருப்பான் ஆமா ஓடிட்டா சரிப்பா. ஜாலி லைஃப். இப்போ
வரைக்கும் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். வாங்கடா என் ராஜா, வாங்கடா. என்ன பண்ணுவேன்? ஒரு ஆட்டமா 2 ஆடா 100 ஆட்டம் ஓட்டி வந்தீங்க. ஒரு பக்கமா இருக்குதுங்களா எல்லாம் அப்படி ஓட்டு பசி காதாடி கொண்டு வந்த கூடை சாப்பிட்டேன். ஆமா அந்த நேரத்தில் ஆடு நீங்க எப்படிமா அந்த கருத்துல இறங்குவீங்க? அதுல படி இல்ல ஒண்ணு இல்லம்மா. பாடு இந்த கிணறு படி இல்லாமல் இருக்கிறது. ஆமாம்மா அந்த கிணற்றிலே என் பிள்ளைகளை அழைத்து சென்று அவருடைய தண்ணீர் தானே எப்படி? ஆமாம்மா நான் நிறைவேற்றி விடுங்க. அப்படியா? இந்த சேலையை அவிழ்த்து இந்த சேலையை கிழித்தாவது அந்த கிணற்றிலே விட்டு அதை நினைத்து என் பிள்ளைகளின் தாகத்தை தீர்த்து எப்படியோ பசங்களை காப்பாற்றணும். வரேன். ராஜா இதை பார்த்தீங்களா? இந்த மரத்து நிழலிலே படுக்கிறேன். படுங்க எல்லாரும் எப்படி பசியோடு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு அம்மா அம்மா தூக்கமே வரலம்மா. அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லுமா, நான் தூங்குறேம்மா. பசியின் மயக்கம் எனக்கு உறக்கம் வரவில்லை தாயே. ஏதாவது